கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதப்புரட்டு செய்தி எண் 23 குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த வேதப்புரட்டு சொல்கின்றது, 7 முத்திரைகளின் புஸ்தகத்திலிருந்து வெளிவந்த வார்த்தையே யோசுவாவின் கட்டளை. இதுவே மணவாட்டியை அவளுடைய சுதந்திரமாகிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பொருத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்களை வார்த்தைக்குள்ளாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணும் பொழுதும், இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளமின்றி வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுதும் குமாரர்கள் ஸ்தானத்தில் பொருத்தப்படுகின்றார்கள் என்று. யோசுவா 1 அதிகாரம் 1-2 வசனங்கள் மற்றும் 5-7 வசனங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையோடு ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. அந்த யோசுவாவின் கட்டளை. நாம் யோசுவாவின் கட்டளையை விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் அது சகோதரன் பிரணாமுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் நாம் கூறுகிறதான இந்த யோசுவாவின் கட்டளை என்கிறதான இந்த பதம், இந்த வெளிப்பாட்டை சுற்றி அநேக வேத புரட்டுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாம் யோசுவாவின் கட்டளையில் நிச்சயமாக விசுவாசிக்கிறோம். இந்த பதம் சகோதரர் பிரணாமிற்கு அளிக்கப்பட்ட ஒரு வெளிப்பாட்டின் மூலமாய் கிடைத்தது. அவருக்கு ஒரு தரிசனம் அளிக்கப்பட்டது. அத்தரிசனத்திலிருந்து அவர் வெளியே வந்தபோது மேஜையின் மீது இருந்த அவருடைய வேதாகமம் இயற்கைக்கு மேம்பட்ட விதமாக மேஜையிலிருந்து எழும்பி சகோதரன் பிரணாமை நோக்கி வந்தது. அப்பொழுது முழு கைச்சட்டையை அணிந்திருந்த ஒரு கை வேதாகமத்தின் பக்கங்களை புரட்டி நான் சற்று முன் வாசித்த யோசுவா 1 அதிகாரத்தில் உள்ள வேத பகுதிக்கு நேராக அதை திறந்தது. மேலும் ஒரு விரல் முதல் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நேராக கீழ்நோக்கி சென்று சகோதரன் பிரணாமிற்கு இந்த கட்டளையை குறித்து வெளிப்படுத்தியது. துவக்க கால ஆவிக்குரிய அனுபவங்கள் என்கின்ற செய்தியிலே அவர் இதை பகிர்கின்றார். துவக்க கால ஆவிக்குரிய அனுபவங்கள் 1952 மற்றும் நம்ப முடியாதது ஆனாலும் உண்மை 1965 ஆகிய செய்திகளில் அவர் இதை குறிப்பிடுகின்றார். சகோதரன் பிரணாம் இந்த யோசுவாவின் கட்டளை குறித்ததான அநேக குறியீடுகளை செய்திருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த யோசுவாவின் கட்டளை குறித்து யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் சகோதரன் பிரணாமுக்கு அதை குறித்ததான சிறிது புரிந்து கொள்ளுதல் இருந்தது. யோசுவாவின் கட்டளை மாத்திரமே சகோதரன் பிரணாமிற்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரே இரகசியமாய் உள்ளது. அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட இன்னும் அநேக வாக்குத்தத்தங்கள் உள்ளது. எடுத்துக்காட்டிற்கு 7 இடிகளின் வெளிப்பாடுகள், அந்த சவாரியை மீண்டும் சவாரி செய்யும் அந்த வெள்ளை குதிரை, இன்னும் பல. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் என்று வாக்குரைக்கப்பட்டுள்ளது. எப்படியாயினும் நாம் யோசுவாவின் கட்டளையின் பெயரிலே நம்முடைய கவனத்தை மையப்படுத்துகிறோம். சகோதரன் பிரணாமின் காலத்தில் இருந்து எல்லோரும் அந்த யோசுவாவின் கட்டளைக்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தனர். யோசுவா மோசேக்கு பின் செல்பவராக இருந்தார். மோசேயின் ஊழியத்தை பின்தொடர வேண்டிய ஊழியமாய் அது இருந்தது. அதை குறித்து தான் இப்பொழுது நாம் யோசுவாவின் புத்தகத்தில் 1 அதிகாரத்திலே வாசித்தோம். அங்கேதான் தேவன் யோசுவா என்ற ஒரு மனிதனை அழைத்து அவனிடம், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள் என்றார். அது 3 நாளைக்குள்ளாக நடக்க வேண்டியதாய் இருந்தது. கர்த்தர் அவனிடம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார்.
சகோதரன் பிரணாம் நான் மோசையோடு இருந்தது போல என்ற ஒரு செய்தியை பிரசங்கித்தார். ஏனென்றால் அந்த செய்தியில் யோசுவாவின் கட்டளையை குறித்ததான அநேக கூற்றுக்களையும் அந்த கட்டளை என்னவென்றும் அவர் விளக்கியுள்ளார். சகோதரன் பிரணாம் அவருடைய மீதமுள்ள வாழ்நாள் முழுவதும் அந்த வெளிப்பாட்டின் நிறைவேறுதலுக்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தார். ஆனால் யோசுவாவின் கட்டளை எப்படி நிறைவேறப் போகிறது என்பதற்கான பரிபூரணமான புரிந்து கொள்ளுதல் அவருக்கு இல்லாமல் இருந்தது. இதுவரை யோசுவாவின் கட்டளை என்ற பதத்தை கேட்டிராத சபையாருக்கு இது சற்று புரிதலை தரும். அதை நான் இன்னும் எளிமையாக்க முயற்சிக்கின்றேன். மோசே ஒரு ஊழியத்தோடு கட்டளையோடு வந்தார். அக்னி சம்பத்தையும் 2 அடையாளங்களையும் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தோடு அவர் வந்தார். அந்த ஊழியம் என்னவென்றால் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக கொண்டு செல்வதாகும். அதுதான் மோசேயின் ஊழியம் அல்லது கட்டளையாய் இருந்தது. அந்த மோசேயின் ஊழியம் முடிவடையாமல் வனாந்தரத்திலே மரித்து போய்விட்டது. அது ஜனங்களை வனாந்தரத்திலே விட்டுவிட்டது. இதுதான் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக கொண்டு செல்லாதபடி நிறைவடையாத ஒரு கட்டளை அல்லது ஊழியமாய் இருந்தது. இருப்பினும் மக்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து செல்ல ஒருவர் வரவிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த நபர் யோசுவாதான் என்பதும் மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எனவே மோசேயின் மரணத்திற்கு பிறகு கர்த்தர் யோசுவாவுக்கு தோன்றி அவரோடு பேசி இம்மக்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து செல்லும் பணியை அவரிடம் ஒப்படைத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோப்பு ஆகியோருக்கு பல ஆண்டுகளாக வாக்களிக்கப்பட்டிருந்ததும் அதுவரை நிறைவேறாமலும் இருந்த அந்த தேசம் இப்போது 3 நாட்களுக்குள் இஸ்ரவேலருக்கு அளிக்கப்படவிருந்தது. இப்போது நீங்கள் இங்கே ஒரு முக்கியமான கருத்திற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யோசுவாவின் கட்டளையும் மோசேயின் கட்டளையும் ஒரே கட்டளையாய் இருந்தது. மோசே ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக கொண்டு செல்லும்படியாக கட்டளை இடப்பட்டார். ஆனால் வழியிலே அவர் தோல்வியடைந்தார். அதன் விளைவாக அவரால் ஜனங்களை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக கொண்டு செல்ல முடியவில்லை. ஆகவே தேவன் யோசுவா என்று அழைக்கப்பட்ட இன்னொரு மனிதனை எழுப்பி அதே கட்டளையை அவரிடம் கொடுத்தார். அது என்னவென்றால் அது ஊழியத்தை தொடர்ந்து செய்வதுதான். ஆகவே மோசேயும் யோசுவாவும் ஒரே குறிக்கோள் உடையவர்களாக இருந்தார்கள். அது என்னவென்றால் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக கொண்டு சென்று அந்த தேசத்தில் ஜனங்களுக்காக காணியாட்சிகளை சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதே. இதுதான் அவர்கள் இருவரின் ஊழியமாய் இருந்தது. ஆகவே நாம் யோசுவாவின் கட்டளை என்று பேசும்போது நாம் சகோதரன் பிரணாமின் ஊழியத்தின் 2வது கட்டத்தை குறித்து பேசுகிறோம். மோசேவின் ஊழியத்தின் 1ஆம் கட்டம்தான் சகோதரன் பிரணாமின் ஊழியமாய் இருந்தது. ஆனால் அது முடிவடையவில்லை. எப்படி மோசேயின் ஊழியம் முடிவடையவில்லையோ அதேபோல் சகோதரன் பிரணாமின் ஊழியமும் முடிவடையவில்லை. ஆகவேதான் அந்த ஊழியம் இப்பொழுது நாம் அழைக்கிறதான யோசுவாவின் கட்டளை என்கின்ற ஊழியத்தில் தொடர்கிறது. ஆகவே யோசுவாவின் கட்டளை என்பது ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக கொண்டு சென்று அவர்களை அவர்களுடைய சரியான ஸ்தானத்தில் பொருத்த வேண்டும். இப்பொழுது தேவனுடைய தீர்க்கதரிசி சகோதரன் பிரணாம் அவர் இதை குறித்து அதிகம் பேசாமல் அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டார். ஏனென்றால் சகோதரன் பிரணாம் தம் வாழ்நாள் முழுவதும் அவர் அந்த யோசுவாவின் கட்டளையை செய்து முடிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நாம் அந்த உண்மையை காணாதவாறு விட்டு செல்ல முடியாது. சகோதரன் பிரணாம் அவர் அந்த யோசுவாவின் கட்டளையை நிறைவேற்றி ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக கொண்டு செல்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். சகோதரன் பிரணாம் உயிரோடு இருக்கும்போது அவரை பின்பற்றின எல்லோரும் அதைதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் சகோதரன் பிரணாம் தம்முடைய ஊழியத்தின் அடுத்த கட்டத்திற்குள்ளாக செல்லுவார் என்றும் அவர் அப்படி செய்யும் பொழுது இன்னும் மகத்தான அற்புதங்களும் அடையாளங்களும் அவரை பின்தொடரும் என்றும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். 3ஆம் இழுப்பு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வார்த்தை உரைத்தலின் வல்லமையை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் இன்னும் மகத்தான அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெரிய அளவிலான மனமாற்றங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அதுதான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியமாய் இருந்தது. ஆனால் சகோதரன் பிரணாமோ இந்த யோசுவாவின் கட்டளையை நிறைவேற்றாமல் மரித்து போய்விட்டார்.
இப்பொழுது சகோதரன் பிரென்னாம் கடந்து போன பிறகு அந்த யோசுவாவின் கட்டளையை குறித்ததான பெயரில் அநேக எண்ணங்களும் வேத புரட்டுகளும் வியாக்கியானங்களும் எழும்ப ஆரம்பித்தன. அந்த தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அநேக மனிதர்கள் தாங்கள்தான் அந்த யோசுவா என்று உரிமை கோர ஆரம்பித்தனர். ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்வதற்கான யோசுவா நான் தான் என்று உரிமை கூறும் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வரலாறை குறித்து பேசுவதற்கு நீண்ட நேரம் பிடிக்கும். இந்த வேத புரட்டும் இந்த யோசுவாவின் கட்டளையை சுற்றிலும் உள்ளதான வியாக்கியானங்களிலிருந்து உருவாக்கப்பட்டவையாக இருக்கிறது. இந்த வேத புரட்டும் என்ன சொல்கிறது என்றால், இந்த யோசுவாவின் கட்டளை முத்திரைகள் திறக்கப்பட்ட போது நிறைவேறிவிட்டது என்று சொல்கிறது. ஜெர்மானிய தேசத்தில் ஊழியக்காரர்கள் மற்றும் சபை அங்கத்தினர் அமர்ந்திருந்த ஒரு பெரிய கூடுகையில் பிரசங்கிக்கப்பட்டதான ஒரு 4-5 வித்தியாசமான செய்திகளை நான் ஆராய்ந்து அறிந்தேன். அந்த எல்லா செய்திகளுடைய சாராம்சமும் யோசுவாவின் கட்டளையின் பேரிலான வியாக்கியானத்தில்தான் இருந்தது. அந்த எல்லா ஒளிநாடாக்களும் இந்த வேத புரட்டை தான் முக்கியப்படுத்தி பேசிக்கொண்டிருந்தன. அவை என்ன சொல்கிறது என்றால், முத்திரைகள் திறக்கப்படுதலின் பொழுது யோசுவாவின் கட்டளை நிறைவேறிவிட்டதாகவும் தேவன் இப்பொழுது தம்முடைய குமாரர்களை சுதந்திர வீதத்திற்குள்ளாக பொருத்தி கொண்டிருக்கிறார் என்றும், அவர்கள் வார்த்தையை அவ்விதமாக காணும் பொழுதும் தாங்கள்தான் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் என்றும் அவர்கள் உணரும் பொழுது அதுதான் உண்மையான குமாரர்களை ஸ்தானத்தில் பொருத்துகிறதாய் உள்ளது என்கின்றனர். 7 முத்திரைகளின் திறக்கப்படுதலின் வெளிப்பாட்டின் மூலமாக அவர்கள்தான் குமாரர்கள் என்று அவர்கள் காணும் பொழுது அதுதான் உண்மையான பொருத்துதல் என்கின்றனர். இது மட்டுமல்லாமல் எந்தவித இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளமுமின்றி தாங்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும், மகத்தான பிரசங்கிகள் முத்திரைகளின் திறக்கப்படுதல் தான் யோசுவாவின் கட்டளை என்றும் பிரசங்கிக்கிற வெளிப்பாட்டின் மூலமாய் அவர்கள் தாங்கள்தான் தேவ குமாரர்கள் குமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் காண வேண்டும் என்று இந்த வேத புரட்டு கூறுகிறது. இந்த வேத புரட்டை நான் எதிர்க்கிறேன். இந்த வேத புரட்டு 2 அல்லது 3 வெவ்வேறு பொருளை குழப்புகிறது. இது தெரிந்து கொள்ளுதலையும் ரூபகாரப்படுத்துதலையும் குழப்புகிறது. இது விசுவாசத்தையும் பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலையும் குழப்புகிறது. நாம் இந்த வேத புரட்டை அந்தி கிறிஸ்து என்றும் பிசாசினுடையதென்றும் எதிர்க்கிறோம். மேலும் கடைசிகால மனவாட்டி இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்களும் அற்புதங்களும் எந்தவிதமான சுட்டிக்காட்டுதலும் இன்றி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பாள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாலும், முத்திரைகளின் திறக்கப்படுதல் உண்மையில் யோசுவாவின் கட்டளை நிறைவேற்றப்படுதல் என்று நாங்கள் விசுவாசிக்கவில்லை. அது தேவனுடைய வார்த்தைக்கும் இந்த காலத்தின் செய்திக்கும் முரணானது என்பதை நான் நிரூபிப்பேன். அது அப்படி அல்ல. வேதாகமத்தில் வேறெங்காவது இந்த யோசுவாவுக்கான கட்டளை இதற்கு முன்பே நிறைவேற்றப்பட்டதற்கான சான்றையும் அது எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் கண்டறிய முடிந்தால், இந்த போதனை ஒரு வேத புரட்டு என்றும் இது நரகத்தின் ஆழத்திலிருந்து வந்ததே தவிர தேவனால் நியமிக்கப்பட்டது அல்ல என்றும், இது வேதாகமத்திற்கு முரணானது என்றும் நம்மால் நிரூபிக்க முடியும். இதற்காக நான் யோசுவா 1 அதிகாரத்தை மேற்கோள் காட்டுகின்றேன். அடையாளங்கள் அற்புதங்கள் மற்றும் அதிசயங்களை செய்தவரும், எகிப்து தேசத்தில் 10 அற்புதங்களை நிகழ்த்தி செங்கடலை பிளந்தவரும், அக்னிஸ்தம்பத்தின் துணையோடு வழிநடத்தப்பட்டவருமான தேவனுடைய மனிதன் மோசே தனது ஊழியத்தை யோசுவாவிடம் ஒப்படைத்த கணமே அந்த ஊழியம் தானாகவே இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்கள் அற்புதங்கள் மற்றும் அதிசயங்களோடு நிறைவேற்றப்பட தொடங்கியது. யோர்தான் நதியிலிருந்து தொடங்கி யோர்தான் நதியின் நீர் பின்வாங்கி நின்றது. இது யோசுவா மோசேயின் கட்டளையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதையும், மோசேயோடு இருந்தவர் இப்போது யோசுவாவோடும் இருக்கிறார் என்பதையும் உறுதிப்படுத்தியது. ஏனெனில் அவர், நான் மோசேயோடு இருந்தது போலவே உன்னோடும் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் அளித்தார். இந்த ஊழியம் மிகவும் வல்லமையுடனும் அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் நிறைவேற்றப்பட்டது. என்னவென்றால், ஒரு நகரமே வெறும் சில மனிதர்களால் கைப்பற்றப்பட்டது. எரிகோ மதில்கள் எக்கால முழக்கத்தின் சத்தத்தினால் இடிந்து விழுந்தன. மோசேயின் ஊழிய காலத்தில் நாம் காணாத சில அடையாளங்களையும் அற்புதங்களையும் யோசுவாவின் ஊழிய காலத்தில் நாம் காணத் தொடங்கினோம். அடையாளங்கள் அற்புதங்கள் மற்றும் அதிசயங்களை காண்பிப்பதில் யோசுவாவின் ஊழியம் இன்னும் ஒரு படி மேலே சென்றது. எவ்வளவென்றால், ஒரு போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்த யோசுவா வெறும் தன் வாயின் வார்த்தையினாலேயே சூரியன் அஸ்தமிக்காமல்
ஒரு முழு நாள் முழுவதும் அப்படியே நிற்கும்படி செய்தார். ஒரு மனிதன் சூரியனை நோக்கி கட்டளையிட்டான், அதுவும் ஒரு முழு நாள் முழுவதும் அசைவின்றி நின்றது. அது மட்டுமல்லாமல் அவன் சந்திரனுக்கு கட்டளையிட்டான். அநேகர் சூரியனின் மீது மட்டுமே தங்கள் கவனத்தை செலுத்துகிறார்கள். ஆனால் சூரியனும் சந்திரனும் இணைந்து செயல்படுபவை. சூரியன் அஸ்தமிக்கும் வேளையில் சந்திரன் உதிக்கிறது. யோசுவா சூரியனை நோக்கி பேசியது மட்டுமல்லாமல் சந்திரனை நோக்கியும் பேசினார். அவர், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று கூறினார். வேதாகமம் கூறுகின்றது, அந்நாளில் ஒரு மனிதனின் வார்த்தைக்கு அவைகள் கீழ்ப்படிந்தன. நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடும் இருப்பேன் என்ற வாக்குறுதி நிறைவேறியது. யோசுவாவின் கட்டளை வல்லமையான அடையாளங்கள், அற்புதங்கள் மற்றும் அதிசயங்களோடு நிறைவேற்றப்பட்டது. நாம் தற்போது எதிர்கொண்டிருக்கும் இந்த வேத புரட்டானது யோசுவாவின் கட்டளை எவ்வித இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்கள், அற்புதங்கள் மற்றும் சுட்டிக்காட்டுதலும் இன்றியே நிறைவேற்றப்படுவதாக நிலைநாட்ட முயல்கின்றது. இது பிசாசின் ஒரு பொய்யாகும். இது வேத வசனங்களுக்கு முரணானது. ஏனெனில் எவ்வித அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் இன்றி தேவனின் வார்த்தைக்கு முரணான வகையில் ஒரு யோசுவா கட்டளையை நிலைநாட்ட முயற்சிக்கின்றனர். யோசுவாவின் ஊழியத்தில் நிகழ்ந்த அற்புதங்கள் மோசேயின் காலத்தில் நிகழ்ந்த அற்புதங்களையும் மிஞ்சியவையாகவும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு தன்மையை கொண்டவையாகவும் இருந்தன. அவர்கள் எரிகோ மதில்களை சுற்றி 7 முறை சுற்றி வந்தபோது கடைசி நாளில் எக்காலங்களை முழங்கினார்கள். அப்போது எந்த ஒரு மனிதனும் மதிலை தள்ளாமலேயே அந்த எக்காலங்களின் ஒலியை கேட்டு வந்த தூதர்கள் தங்கள் சிறு விரல்களினால் அம்மதில்களை தள்ளி வீழ்த்தினார்கள். அங்கே தூதர்கள் இருப்பதை எவரும் கண்ணால் காணவில்லை. ஆயினும் யோர்தான் நதியை கடந்து வந்தது அந்த 3ஆம் இலுப்பின் ஊழியத்தை சார்ந்த தூதர்களே. அவர்களே ஆவர். அந்த மதில்களை தள்ளி வீழ்த்தியவர்கள் அவர்களே. யோசுவாவின் கட்டளை அடையாளங்களுடனும் அற்புதங்களுடனும் சேர்ந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் மோசேயுடன் இருந்த அதே நபர் யோசுவாவுடனும் இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். மோசேயுடன் இருந்த அதே நபர் யோசுவாவுடனும் வந்திருந்தால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த வேத புரட்டு நமக்கு சித்தரிக்க முயற்சிப்பது போல நம் தேவன் அறிவு கூர்மையின் தேவனோ, வியாக்கியானங்களின் தேவனோ அல்லது வேத புரட்டின் தேவனோ அல்ல. அவர் அற்புதங்கள், அடையாளங்கள் மற்றும் அதிசயங்களின் தேவன். இந்த வேத புரட்டு அறிவு கூர்மையினால் நிறைந்துள்ளது. இந்த அறிவு கூர்மையின் மூலம் கடைசி கால மனவாட்டிக்கான தேவன் இன்று கொடுத்த கட்டளையை அவர்கள் ஆவிக்குரியதாக்கினார்கள். அவர்கள் அதை அவிசுவாசம் மற்றும் பொறுமையின்மையின் காரணமாக ஆவிக்குரியதாக்கினார்கள். ஒரு புத்திசாலி யோசுவாவிடம், மோசே உனக்கு கொடுத்த கட்டளை மோசேயின் செய்தியே என்று சொன்னால் அது யோசுவாவின் ஆளை போலவே இருக்கும். மோசேயின் செய்தி அந்த ஊழியம் அல்ல. இல்லை, அந்த கட்டளை யோர்தானை கடந்து நிறைவேற்றப்பட வேண்டியிருந்தது. முத்திரைகள் திறக்கப்படுவதே, அதாவது அந்த வார்த்தையே, அந்த கட்டளையே என்று இந்த வேதப்புரட்டு கூறுகிறது. முத்திரைகள் திறக்கப்படுவதிலிருந்து வெளிவரும் அந்த வார்த்தையானது மல்கியா 4 செய்தியாகும். அது நமது மோசேயின் செய்தியே தவிர அதுவே அந்த கட்டளை அல்ல. அது மோசேயின் செய்தி, ஆனால் அந்த கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டும். இதை நாம் நம்முடைய வேதாகமத்தில் காண்கிறோம். யோசுவாவின் கட்டளை நிறைவேற்றப்பட்ட மற்றொரு இடம் இருந்தது. அதை நான் மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். யோசுவாவின் கட்டளை மற்றொரு முறை நிறைவேற்றப்பட்டது. யோசுவா என்பதன் பொருள் இயேசு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு அது உறுதியாக தெரியவில்லை என்றால் எபிரேயர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் யோசுவா இயேசு என்று அழைக்கப்பட்டதை கவனியுங்கள். யோசுவா மற்றும் இயேசு ஆகிய இரு பெயர்களும் ஒரே பொருளை கொண்டிருப்பதாலும் அதன் முழு பொருளும் யெகோவா இரட்சகர். இந்த யோசுவாவின் கட்டளை 2வது முறையாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் நிறைவேற்றப்பட்டது. இயேசு உண்மையில் புதிய ஏற்பாட்டின் யோசுவாவாக இருந்தார். யோசுவா மக்களை ஒரு இயற்கையான தேசத்தில் குடியமர்த்தி அந்த நிலத்தையும் சீட்டு போட்டு பிரித்தது போல யெகோவா இரட்சகராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் பொருத்தினார். யூதர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த இயற்கையான தேசம் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலுக்கு அடையாளமாக இருந்தது. மேலும் இயேசு உண்மையில் புதிய ஏற்பாட்டின் யோசுவாவாக இருந்தார்.
அவர் வந்தபோது அவர்கள் ஒரு இயற்கையான தேசத்தை கொடுக்கவில்லை, மாறாக பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலை கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலினால் அவர் ஒவ்வொருவரையும் அவரவருக்குரிய ஸ்தானத்தில் பொருத்தினார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர், சுவிசேஷகர் மற்றும் மேய்ப்பர். மேலும் அவர் அவர்களுக்கு 9 விதமான வரங்களை அளித்தார். ஆகவே பெந்தெகோஸ்தே நாளில்தான் குமாரர்கள் அவரவர் ஸ்தானத்தில் பொருத்தப்பட்டனர். மேலும் அவர்கள் தாங்கள் தேவனுடைய குமாரர்கள் என்பதையும் பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதையும் அறிந்திருந்தார்கள். முத்திரைகளின் திறக்கப்படுதல் தான் யோசுவாவின் கட்டளை என்று இந்த வேதப்புரட்டு கூறுகிறது. மணவாட்டிகள் தாங்கள் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் என்று உணரும்போது அவர்கள் ஸ்தானத்தில் பொருத்தப்படுகிறார்கள் என்றும் கூறுகிறது. இந்த வேதப்புரட்டை நான் பிசாசின் பொய்யென்று எதிர்க்கிறேன். தெய்வீக வெளிப்பாட்டின் மூலமாகவும் புதிய பிறப்பின் மூலமாகவும் தான் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குமாரர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலினால் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் பொருத்தப்படுகிறீர்கள். இந்த வேதப்புரட்டு 2 விஷயங்களையும் குழப்புகிறது. தெரிந்து கொள்ளுதல், விசுவாசம், மனுஷகுமாரனுடைய வெளிப்பாடு ஆகியவற்றை பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலுடன் குழப்புகிறது. இது பிசாசினுடையது, இது சாத்தானுடையது. யோசுவா இஸ்ரவேலின் இரட்சகராக இருந்தார். அதே சமயம் இயேசு உலகின் இரட்சகராக இருந்தார். இப்பொழுது நாம் பார்ப்போமானால் மொழிபெயர்ப்புக்கும் ஒளிபெயர்ப்புக்கும் இடையே ஒரு வேறுபாடு உள்ளது. இயேசு என்பது யோசுவா என்ற பெயரின் ஒளிபெயர்ப்பாக அமைந்தது. அதன் விளைவாக யோசுவாவுக்கான கட்டளை யோசுவா புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தில் நிறைவேற்றப்பட்டதுடன் பெந்தெகோஸ்தே நாளிலும் இது நிறைவேற்றப்பட்டது. இச்சம்பவங்கள் அடுத்த 300 ஆண்டுகளுக்கு உலகையே உலுக்கினதை இப்பொழுதுதானே மரித்தோர் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், முடமான கால்கள் சீர்படுத்தப்பட்டது. யோசுவாவின் கட்டளை சத்துருவின் மீது தேவ சபை பெற்ற வெற்றி ஆகும் என்று நான் சுருக்கமாக கூறலாம். யோசுவா தனது கட்டளையை நிறைவேற்றிய போது அவன் சத்துருவின் மீது வெற்றி அடைந்தான். அந்த வெற்றியை அடிப்படையாக கொண்டு தேவன் வாக்களித்த தேசத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். அதேபோல் பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது யோசுவாவின் கட்டளை நிறைவேற்றப்பட்டது. அது தேவ சபைக்கான வெற்றியாக அமைந்தது. பாவத்தின் மீதான வெற்றி, நோயின் மீதான வெற்றி, பிசாசின் வல்லமையின் மீதான வெற்றி. மரித்தோர் உயிர்ப்பிக்கப்பட்டனர், முடமான கால்கள் சீராக்கப்பட்டன. யோசுவாவின் கட்டளை நிறைவேற்றப்பட்ட 2 இடங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். இந்த தவறான போதனை சித்தரிப்பதைப் போல அது உயிரற்றதாகவும் வெறும் அறிவு சார்ந்ததாகவும் சாத்தானுக்குரியதாகவும் வல்லமையற்றதாகவும் இருக்கவில்லை. எனவே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆராயும் போது இந்த வேத புரட்டானது அந்தி கிறிஸ்துவிற்குரியது, இது பிசாசிற்குரியது, இது விசுவாசமற்றது, இது நரகத்தின் படுகுழியிலிருந்து எழும்பியது. ஆகையால் எவரும் இதை பின்பற்றக்கூடாது. இறுதி காலத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுவது போலவே யோசுவாவின் கட்டளை மீண்டும் செயல்பட வேண்டும். சகோதரன் பிரெனாம் இதையே எதிர்பார்த்து கொண்டிருந்தார். மோசேயின் ஊழியத்தை விட மகத்தான ஊழியத்தை சகோதரன் பிரெனாம் எதிர்பார்த்து ஸ்தாபனங்களுக்கு சென்றார். அவர் ஒரு மேலான ஊழியத்தை, மிகுந்த வல்லமையையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அக்காலகட்டத்தில் அந்த செய்தியை பின்பற்றிய மக்கள் அனைவரும் இதையே எதிர்பார்த்தனர். யோசுவாவின் கட்டளை என்பதும் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் என்பதும் ஒரு சரீர பிரகாரமான தேசமோ அல்லது ஆவிக்குரிய தேசமோ என்பது குறித்து சகோதரன் பிரெனாம் என்ன கூறுகிறார் என்பதை இப்போது காண்போம். நான் சகோதரன் பிரெனாமை மேற்கோள் காட்டுகிறேன். மேற்கோள்: புத்திர சுவிகாரம் 1960 முதலாம் பகுதி. புதிய ஏற்பாட்டின் விசுவாசிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள தேசம் எது? அந்த வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவிதான். அதற்கு பின்பு நான் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கொண்டு நான் கூறுவது என்னவென்றால், கடைசி கால சபைக்குரிய தேசம் என்பது பெந்தெகோஸ்தே நாளில் நிகழ்ந்தது போலவே பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் பரிசுத்த ஆவியின் மற்றொரு ஊற்றப்படுதலை அன்றி வேறொன்றும் அல்ல. மேற்கோள்: புத்திர சுவிகாரம் முதலாம் பகுதி 1960. எபேசியர் புத்தகம் நம்மை கிறிஸ்துவுக்குள் ஸ்தானத்தில் பொருத்துகின்றது. அவர்கள் அன்றைய பரிசுத்த பூமியின் எப்படி இருந்தார்களோ அதேபோல், ஆனால் பரிசுத்த பூமியில் அல்ல,
இன்றைய யோசுவாவாகிய பரிசுத்த ஆவியில் பொருத்தப்பட்டிருக்கின்றோம். மேற்கோள்: புத்திர சுவிகாரம் 2ஆம் பகுதி 1960. இன்றைய யோசுவா சபையை அதன் ஒழுங்குக்கு கொண்டு வந்து ஒவ்வொருவருக்கும் வரங்களையும் அவரவருக்கான ஸ்தானங்களையும் அளிக்கிறார். அவர் கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியினால் இரட்சிக்கப்பட்டவர்களின் உள்ளான மனிதனோடு பேசுகிற தேவனுடைய சத்தமாய் இருக்கிறார். இன்றைக்கான யோசுவாவை நான் விசுவாசிக்கின்றேன். சபையை அதன் தகுதியான ஸ்தானத்தில் பொருத்தி அவர்களுக்கு வரங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஸ்தானங்களையும் அளித்து 5 வகையான ஊழியத்திற்கும் பதவி வரங்களுக்கும் சமமானவற்றை அவர்களுக்கு வழங்குவதே இன்றைய யோசுவாவின் கட்டளை என்று நான் நம்புகிறேன். சகோதரன் பிரணாம் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றவர்களாக தேவனுடைய குமாரர்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாக சரியான ஸ்தானத்தில் பொருத்தப்படுவதே இன்றைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்றுரைக்கிறார். இந்த வேதப்புரட்டு முற்றிலும் வேறுபட்டது. இந்த வேதப்புரட்டு ஒரு மரித்து போனதாய் இருக்கின்றது. இந்த ஒரு அவிசுவாசத்தின் வேதப்புரட்டு. இந்த வேதப்புரட்டு மூளை அறிவை சார்ந்ததாய் உள்ளது. மேலும் யோசுவாவின் கட்டளை மற்றும் தேவ புத்திரர்களின் ஸ்தானத்தில் பொருத்துதல் குறித்து சகோதரன் பிரணாம் கொண்டிருந்த தரிசனத்திலிருந்து இது ஒரு மாறுபட்ட தரிசனமாய் உள்ளது. தேவனுக்கு மகிமை. சகோதரன் பிரணாம் எபேசியர் யோசுவாவுக்கு இணையாக என்கின்ற ஒரு தலைப்பில் அவர் பிரசங்கித்தார். அதைதான் புதிய தலைப்பில் புத்திர சுவிகாரம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இங்கே சகோதரன் பிரணாம் யோசுவா புத்தகத்தையும் எபேசியர் புத்தகத்தையும் எடுத்து அவை இரண்டையும் ஒப்பிடுகிறார். இணை என்பது ஒரு ஒப்பீட்டை குறிக்கிறது. மேலும் இணைக்கு ஒரு உதாரணம் ஒரே அகலத்தில் ஒன்றாக செல்லும் 2 தொடர்வண்டி பாதைகள், ஆனால் அவை பிரிக்கப்பட்டிருக்கின்றது. யோசுவா புத்தகம் ஒரு தொடர்வண்டி பாதையாகவும் எபேசியர் புத்தகம் அடுத்த தொடர்வண்டி பாதையாகவும் இருந்தன. ஆனால் அவை இரண்டும் இணையாக செல்கின்றன. சகோதரன் பிரணாம் இந்த செய்திக்கு அவ்வாறு தலைப்பிட ஒரு காரணம் இருந்தது. அவர் ஏன் எபேசியரை யோசுவாவுடன் ஒப்பிட வேண்டும்? இது எபேசிய சபை அப்போஸ்தல சபையாக இருந்தது என்பதை காட்டுகிறது. இப்போது சகோதரன் பிரணாம் எபேசிய சபைதான் யோசுவா சபை என்று கூறுகிறார். இப்போது இரண்டுமே அடையாளங்கள், அற்புதங்கள் மற்றும் அதிசயங்களால் நிறைந்திருந்தன. இரண்டுமே உயிருள்ள அமைப்புள்ளதாக இருந்தன. மேலும் இரண்டுமே சத்துருவின் மீது வெற்றி பெற்றன. ஆம், எனவே எபேசியர் புத்தகம் யோசுவாவுக்கு இணையாக உள்ளது. இந்த கட்டளை வெளிப்படுத்தப்பட்ட பிறகு சகோதரன் பிரணாம் மனதில் யோசுவாவின் கட்டளை இருந்தது. அவர் எபேசியர் புத்தகத்தை ஆராய்ந்து எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த கட்டளை சபையை அப்போஸ்தல மாதிரிக்கும் அப்போஸ்தல அடையாளங்களுக்கும் அப்போஸ்தல அற்புதங்களுக்கும் மீண்டும் கொண்டு செல்வதாகும் என்று கூறினார். இந்த யோசுவாவின் கட்டளை என்பது சபை பெந்தேகோஸ்தைக்கு திரும்ப வேண்டும் என்பதாகும் என்று அவர் கூறினார். சபை ஆதியில் இருந்த நிலைக்கு திரும்ப வேண்டும். எபேசியர் யோசுவாவுக்கு இணையாக இருப்பது என்று அவர் குறிப்பிட்டது அதற்கு இதுதான் பொருள். யோசுவாவின் ஊழியம் அப்போஸ்தல சபைக்கு திரும்புகிறது என்று அவர் சொல்லியிருக்கலாம். அதுவும் அதேதான். சகோதரன் பிரணாம் சபை பெந்தேகோஸ்தைக்கு திரும்புகிறது, அது பரிசுத்த ஆவியின் மற்றொரு ஊற்றப்படுதலுக்கு திரும்புகிறது என்று கூறினார். எபேசியர் புத்தகம் யோசுவா புத்தகத்திற்கு இணையாக அமைகிறது. இது சபையை வல்லமை, அடையாளங்கள் மற்றும் அற்புதங்களோடு அதன் ஸ்தானத்தில் பொருத்துகிறது. ஆதி சபை அக்காலத்தில் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தியது போலவே இக்கால சபையும் ஆதி நாட்களில் அவர்கள் கொண்டிருந்த அதே வல்லமை, அடையாளங்கள் மற்றும் அற்புதங்களை நோக்கி திரும்ப வேண்டும். இது ஒரு திரும்ப அளித்தலாய் உள்ளது. இந்த வேதப்புரட்டு சகோதரன் பிரணாம் முன்வைத்ததிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இந்த வேதப்புரட்டு மக்களுக்கு ஒரு மரித்து போன கோட்பாட்டை முன்வைக்க முயற்சிக்கிறது. யோசுவாவின் கட்டளை என்பது எழுத்து வடிவிலான மரித்து போன மூளை சார்ந்த ஊழியமோ அல்லது மரித்து போன கற்பனைகளோ அல்ல. இது வல்லமையின் ஊழியம். இது அற்புதங்கள், அடையாளங்கள் மற்றும் அதிசயங்களால் சத்துருவின் மீது வெற்றி பெறும் ஊழியம். யோர்தான் நதி பின்வாங்கியது. எரிகோவின் சுவர்கள் இடிந்து விழுந்தன. சூரியன் அசையாமல் நின்றது. யோசுவாவின் ஊழியம் எபேசியர் சபை மற்றும் அப்போஸ்தலர்களின் ஊழியத்துடன் ஒப்பிடத்தக்கது. அது அதே விதமாக மீண்டும் வர வேண்டும். இப்போது சகோதரன் பிரணாமும் விசுவாசிகளும் அவர் உயிரோடு இருந்தபோதே அத்தகைய வல்லமையை எதிர்பார்த்தார்கள்.
வேதாகமம் யோசுவா 1 கூறியபடியே எபேசியர் அப்போஸ்தல சபையாகிய பரிபூரண சபையில் அவர்கள் வாசித்தபடியே யோசுவாவின் கட்டளையை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இருப்பினும் சகோதரன் பிரென்னாமுடன் மக்களின் விசுவாசமும் மரித்து போனது. சகோதரன் பிரென்னாம் மரித்த போது பாவனை விசுவாசிகளின் விசுவாசமும் மரித்தது. ஏனென்றால் மோசேயின் செய்தியின் கீழ் இருந்தது போலவே அந்த செய்தி விசுவாசத்துடன் சேர்ந்திருக்கவில்லை. எபிரேயர் அதிகாரம் 4. அந்த செய்தியை கேட்டவர்கள் வீழ்ந்தார்கள், ஏனென்றால் அந்த செய்தி அவர்களுக்கு வெளிப்பாட்டுடன் சேர்ந்திருக்கவில்லை. இந்த தவறான வேதப்புரட்டு அது இருக்க வேண்டிய சரியான இடத்தில், அதாவது செய்தியிலேயே நான் அடையாளம் காட்டப் போகின்றேன். இப்போது இந்த வேதப்புரட்டு யோசுவாவின் கட்டளை முத்திரைகளின் திறக்கப்படுதலின் போது நிறைவேற்றப்பட்டு விட்டது என்றும், எந்த ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட சுட்டிக்காட்டுதலும் இன்றி தேவன் தம்முடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் ஸ்தானத்தில் பொருத்துகிறார் என்றும் கூறும் இந்த வேதப்புரட்டு பிசாசின் ஒரு பொய்யாகும். இது மூளை அறிவு சார்ந்தது. வார்த்தையின் எழுத்து வடிவம். இது அவ்விசுவாசம். தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கான காத்திருக்க மக்களுக்கு பொறுமை இல்லை. இந்த மக்கள் காதேஷ் பர்னேயாவிற்கு வந்தபோது மோசேயை பின்தொடர்ந்த மக்களுக்கு ஒப்பாவார்கள். அவர்கள் அவ்விசுவாசத்தால் நிறைந்திருந்தார்கள். இதுவும் அதே விதமாக தான் செயல்பட வேண்டும். இப்போது நான் இங்கே ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இந்த வேதப்புரட்டானது கடந்த 30 ஆண்டுகளாக எல்லாம் சகோதரன் பிரென்னாமோடு முடிந்துவிட்டது என்று பரப்பப்பட்ட ஒரு மரித்த விசுவாசத்திலும் ஒரு மரித்த வேதப்புரட்டிலும் வேரூன்றியுள்ளது. இந்த அவிசுவாசத்தின் வேதப்புரட்டு என்பது மூளை அறிவு சார்ந்த மரித்த விசுவாசம். அதை அடையாளம் காண நான் அதை மீண்டும் செய்தியிலேயே பொருத்த விரும்புகின்றேன். உலகம் நான் சொல்வதை கேட்கட்டும். இந்த ஒளிநாடாவை கேட்கும் அனைவரும், நமது புத்தகத்தை படிக்கும் அனைவரும் இதை கேட்கட்டும். யோசுவாவின் கட்டளை முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது நிகழ்ந்தது என்று கூறுகிற இந்த வேதப்புரட்டு யோர்தான் நதியிலிருந்து அவிசுவாசம் என்னும் மம்பா பாம்பு என்று நான் இங்கே திட்டவட்டமாக கூறுகிறேன். சகோதரன் பிரென்னாமின் சர்பத்தை கட்டுதல் பற்றிய தரிசனம் நம்ப முடியாதது, ஆனாலும் உண்மை. 1961 துவக்க கால ஆவிக்குரிய அனுபவங்கள் 1952. தமது கட்டளையை குறித்த வெளிப்பாட்டை பெற்ற அதே சகோதரன் பிரென்னாமிடம் அந்த வேதாகமம் அவர் அருகில் வந்து தேவன் அவரிடத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு யோசுவாவின் கட்டளை இருப்பதாக கூறினார். சிறிது காலத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனத்தில் பாலஸ்தீனத்தின் வரைபடம் ஒன்று தோன்றியது. சகோதரன் பிரென்னாம் அந்த வரைபடத்தின் மீது நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் அப்பாதையில் 3/2 பங்கை ஏற்கனவே கடந்து வந்திருந்தார். இன்னும் 3/1 பங்கு தூரம் மட்டுமே கடக்க வேண்டியிருந்தது. அந்த எஞ்சிய 3/1 பங்கு பயணம் அவரை யோர்தான் நதியை கடந்து தேவனின் வாக்குத்தத்தம் அனைத்தும் அமைந்துள்ள வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள் அழைத்து செல்லும் என்று அவர் கூறினார். இதுவே அந்த யோசுவா கட்டளை குறித்ததான நிகழ்வாகும். மேற்கோள்: நம்ப முடியாதது, ஆனாலும் உண்மை. 1961. நான் யோர்தான் நதியை நோக்கி இறங்கி கொண்டிருந்தேன். பாலஸ்தீன தேசத்தின் வரைபடத்தின் மீது நான் நின்று கொண்டிருப்பது போலவே அது தோன்றியது. நான் யோர்தானை நோக்கி இறங்கி கொண்டிருந்தேன். நான் அந்த நதியை நெருங்கிய போது திரும்பி பார்த்து நான் எந்த வழியாக வந்தேன் என்பதை அறிந்தேன். யோர்தானை அடைவதற்குரிய பாதையில் நான் 3/2 பங்கு தூரத்தை கடந்துவிட்டிருந்தேன். நான் யோர்தானுக்கு அக்கறையிலே நோக்கினேன். ஓ தேவனுக்கு ஸ்தோத்திரம்! அந்த மறுபுறத்தில்தான் வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் காத்திருக்கின்றன. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த தேசத்திலே தான் அமைந்திருக்கிறது என்று நான் கூறினேன். அப்போது நான் மேலே உயர்த்தப்பட்டு ஒரு நெடுஞ்சாலையின் மீது ஒரு சகோதரரோடு இணைந்து ஒரு குறுகிய நெடுஞ்சாலையின் மீது அமர்ந்திருப்பது போல எனக்கு தோன்றியது. அப்போது ஒரு சத்தம் ஒலித்து, இந்நாட்களில் மிகுந்த ஆபத்து சூழ்ந்துள்ளது. உங்களை தாக்கும்போது மரணத்தையே விளைவிக்கக்கூடிய மிகவும் பயங்கரமான ஒரு விஷயம் இங்கே இருக்கிறது என்று கூறியது. புதர்கள் நசுக்கப்படும் சத்தத்தை நான் கேட்டேன். நான் திரும்பி பார்த்தபோது புதர்களுக்குள்ளே ஊர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான பாம்பு என் கண்ணில் பட்டது. அது ஊர்ந்து வந்து அந்த நெடுஞ்சாலையின் மீது ஏறியது. அதை கண்டவுடனேயே அது ஒரு மம்பா வகை பாம்பு என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த பாம்பு நிச்சயமாகவே பாவம் மற்றும் மரணத்தை குறித்ததாக இருக்கின்றது.
புரிந்ததா? அப்போது நான், சாத்தானே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உன்னை கட்டுகிறேன் என்று கூறினேன். நான் அவ்வாறு கூறிய போது அந்த சத்தம் மீண்டும் ஒலித்து, இதை செய்வதற்கு நீ இப்போது இருப்பதை விட இன்னும் அதிக உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று கூறியது. அதன் பின் அந்த தரிசனம் என்னை விட்டு விலகியது. நான் மீண்டும் அந்த அறைக்குள் நின்று கொண்டிருந்தேன். எனவே நான் மெதுவாக அங்கிருந்து விலகி ஓய்வறைக்குள் சென்றேன். அங்கே நான் முழங்கால் படியிட்டேன். கர்த்தராகிய இயேசுவே, இந்த விஷயங்கள் குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாதே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபித்தேன். நான் என் கையில் இருந்த வேதாகமத்தை எடுத்து அதை அப்படியே விரித்தேன். அப்போது என் பெருவிரல் 1 கொரிந்தியர் 5:8 மீது பதிந்திருந்தது. நீங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடும் போது சரீர ரீதியாக உபவாசம் என்பது கர்த்தரோடு கொண்டாடும் ஒரு பண்டிகையாகும். பழைய புளித்த மாவையோ கசப்பு என்னும் புளித்த மாவையோ கொண்டு வராதீர்கள். மாறாக உண்மையும் நேர்மையும் என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு வாருங்கள் என்று அந்த வசனம் கூறியது. தரிசனத்தின் போது அவர் எனக்கு கூறிய அதே வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருந்தது. அப்போதுதான் அவர் எதை குறித்தார் என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு வேதாகமம் கீழே இறங்கி வருவதை நான் கண்டபோது அதை தான் அங்கேயே எழுதி வைத்திருக்கிறேன். அது கீழே இறங்கி வந்தது. அப்போது பரலோகத்திலிருந்து ஒரு கை நீண்டு வந்து யோசுவாவை சுட்டிக்காட்டி அதன் முதல் 9 வசனங்களை வாசித்து அத்துடன் நின்றது. அது யோசுவாவை குறித்ததாகும். அவர் வனாந்தரத்திற்கு வந்தார், ஆனால் அவர் தயாராக இருந்தார். அவர் யோர்தான் நதியை நெருங்கிய போது தேவன் அவரை அழைத்து, இன்றைய தினம் இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்த தொடங்குவேன் என்று கூறினார். அதன்பின் அவர் இஸ்ரவேல் மக்களை யோர்தான் நதியை கடக்க செய்து தேவன் அவர்களுக்கு வாக்களித்திருந்த அந்த வாக்குத்தத்த தேசத்திற்குள் அழைத்து சென்று அதை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். நான் காட்டிற்கு சென்று ஜெபித்து உபவாசித்து கொண்டிருந்தேன். ஏதேன் தோட்டத்தில் தோன்றிய சர்ப்பம் பாவம் மற்றும் அவிசுவாசத்தை குறிக்கிறது. இஸ்ரவேலர் தங்கள் அவிசுவாசத்தை எந்த தருணத்தில் வெளிப்படுத்தினார்கள்? யோர்தான் நதியை கடக்க முற்பட்ட அந்த வேளையில் அல்லவா அது நிகழ்ந்தது? காதேஸ் பர்னேயா எனப்படும் அந்த இடத்தில் அல்லவா அது நடந்தது? மேலும் அவர்கள் ஏன் வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை? அது அவர்களின் அவிசுவாசத்தின் காரணமாக தானே இருந்தது. அவிசுவாசத்தின் நிமித்தமே அவர்கள் உள்ளே பிரவேசிக்கவில்லை. அது சரியல்லவா? நாமும் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி கால மக்கள் வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிப்பதை தடுக்க போகும் காரியம் அதே பாம்புதான். அதே அவிசுவாசம் மற்றும் பாவமாகிய மம்பா பாம்புதான். இது தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கப்பட்டது. தேவ ஆவியின் ஊற்றப்படுதலை நம்பாத எதுவும், சபையானது மீண்டும் பெந்தேகோஸ்தே நிலைக்கு திரும்பும் என்பதை விசுவாசிக்காத எதுவும் சாத்தானை சார்ந்ததே ஆகும். அது சாத்தானால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தது. அது அவிசுவாசமும் பாவமுமே ஆகும். அது வாக்குத்தத்த தேசத்திற்குள் கடந்து செல்லவே முடியாது. நீங்கள் உறுதியான நிலத்தில் நிற்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். இன்று எவரும் பிரசங்கிக்க வேண்டிய ஒரு செய்தி பெந்தேகோஸ்தேக்கு திரும்புவது, யோர்தானை கடந்து வாக்குத்தத்த தேசத்திற்குள் செல்வது என்பதுதான். இப்படிதான் இன்று தேவனுடைய உண்மையான ஊழியரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மோசேக்கு கீழ் இருந்த மற்ற அனைவரும் தங்களால் அந்த தேசத்தை கைப்பற்ற முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு மகிமை. அந்த தேசத்தை கைப்பற்ற முடியும் என்று சொன்னவர்கள் யோசுவாவும் காலேபும் மட்டுமே. இப்படிதான் இன்று கிறிஸ்துவின் உண்மையான மனவாட்டியை நீங்கள் கண்டறிய முடியும். இப்படிதான் கிறிஸ்துவின் உண்மையான ஊழியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் நம்மால் பெந்தேகோஸ்தேவிற்கு திரும்பி செல்ல முடியும் என்று சொல்கிறார்கள். இந்த வேதப்புரட்டு கூறுவது போல அவிசுவாசத்தை வெளிப்படுத்தும் எதுவும் அவிசுவாசத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டதாகும். அது யோர்தானில் உள்ள மம்பா பாம்பு போன்றது. இந்த வேதப்புரட்டு யோர்தானில் உள்ள மம்பா பாம்புடன் அடையாளம் காணப்படுகிறது. மேலும் இன்றைய உண்மையான ஊழியத்தை நீங்கள் எப்படி அடையாளம் காண்பீர்கள்? உண்மையான ஊழியம் என்பது அந்த தேசத்தை கைப்பற்ற நம்மால் முழுமையாக முடியும் என்று சொல்வதாகும். அங்கே யோசுவாவுடன் இருந்த ஒருவர், அவர் யாரை குறிக்கிறார் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். மேற்கோள்: உரைக்கப்பட்ட வார்த்தையே மூலவித்து 1963. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். இதற்கு ஒரு ஆவிக்குரிய பின்னணி இருக்க போகிறது. வாக்குத்தத்த தேசம் நம் கண்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கிறதான இந்த நேரத்திலே நாம் யோசுவா காலேபை போல் நிற்க வேண்டும்.
அது நம் கையில் அளிக்கப்பட போகிறதான வேலையை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எபிரேய மொழியில் யோசுவா என்ற பெயருக்கு இரட்சகர் என்று பொருள். மற்றும் யோசுவா சபையை அக்கறைக்கு கொண்டு செல்ல போகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கடைசி கால தலைவனுக்கும் அடையாளமாய் உள்ளார். காலேப் யோசுவாவுடன் தரித்திருந்த உண்மையான விசுவாசிக்கு அடையாளமாய் இருக்கிறான். இப்பொழுது கவனியுங்கள், இது ஒரு காரியத்திற்கு அர்த்தமாய் அமைய போகிறது. யோசுவா அந்த நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தான். மக்கள் என்ன சொல்லி இருந்தாலும் சரி, தேவன் அந்த வாக்குத்தத்தமாகிய தேசத்தை எங்களுக்கு தந்துவிட்டார் என்றும் நாம் போய் அதை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லியிருந்தாலும் சரி, ஒருவேளை அவர்கள் யோசுவாவே, நீ உன் கட்டளையை இழந்து விட்டாய் என்று சொல்லியிருக்கலாம். உனக்கு வயதாகிவிட்டது, நீ ஏன் ஒன்றும் செய்யவில்லை என்றும், தேவனுடைய சித்தம் இன்னதென்றும் கர்த்தர் உரைக்கிறதாவது ஒரு காலத்தில் அறிந்தவனாயிருந்தாய் என்றும் அந்த ஜனங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அறிந்தவனாயும், தேவனுடைய நேரத்தில் அந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறும் என்றும் தெள்ள தெளிவான தீர்மானம் வருகிற வரை காத்திருக்க அறிந்தவனாயும் இருந்தான். இப்பொழுது கவனியுங்கள், அந்த நேரம் வந்த பொழுதோ வார்த்தையோடு நின்று கொண்டிருந்த யோசுவாவிடம் தேவன் அதை கொடுத்தார். ஏனென்றால் தேவன் வேறு யாரையும் நம்ப முடியவில்லை. ஆனால் தேவன் யோசுவாவின் மீதோ நம்பிக்கையுடையவராய் இருந்தார். அது மீண்டும் அப்படியே நடக்கும். சகோதரன் பிரணாம் யோசுவாவின் கட்டளையை விசுவாசித்தாரா? அவர் யோசுவாவின் ஊழியத்தை விசுவாசித்தாரா? காலேபோ அந்த கடைசி கால மணவாட்டி என்றும் யோசுவா கூறியவற்றை அவள் விசுவாசிப்பாள் என்றும் அவர் கூறினாரா? சபையார் ஆமேன் என்று கூறுகிறார்கள். இந்த கடைசி கால மணவாட்டியானவள் வில்லியம் பிரணாமின் அதே தரிசனத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வாள். இன்றைய நாளில் அந்த யோசுவா ஊழியத்தை அடையாளம் கண்டு கொள்வதற்கான ஒரே வழி என்னவென்றால், அவர்கள் தேவனுடைய வாக்குறுதியை, அதாவது தேவனுடைய பெந்தேகோஸ்தே காலத்திற்கு திரும்புதல், தேவனுடைய வல்லமைக்கு திரும்புதல், அடையாளங்களுக்கு திரும்புதல், அற்புதங்களுக்கு திரும்புதல் மற்றும் அதிசயங்களுக்கு திரும்புதல் ஆகியவற்றை பிரசங்கிப்பார்கள். மேலும் தேவனுடைய அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை காத்திருப்பதற்கான பொறுமையையும் அவர்கள் கொண்டிருப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்போது அடையாளம் கண்டு கொள்வதற்கான வழி இதுவே ஆகும். யோசுவா பிரசங்கிக்கும் அந்த தேவ வாக்குறுதியை அவள் விசுவாசிப்பாள். பின்மாறி ஏற்கனவே பொழிந்துவிட்டது என்று கூறும் எதுவாக இருந்தாலும், சபை ஏற்கனவே தனது ஸ்தானத்தில் நிலைநிறுத்தப்பட்டு விட்டது என்று கூறும் எதுவாக இருந்தாலும், இனி எவ்விதமான எழுப்புதலோ வல்லமையோ இல்லை என்றும், சபைக்கு இனி அடையாளங்கள் எதுவும் இல்லை என்றும் கூறும் எதுவாக இருந்தாலும், அது சாத்தானுக்குரியது, அது அந்தி கிறிஸ்துவிற்குரியது, அது நரகத்திலிருந்து வந்தது, மீண்டும் நரகத்திற்கு திரும்பி செல்லும். அது மட்டுமின்றி யோர்தான் நதிக்கரையில் காணப்பட்ட மம்பா பாம்புடன் அது அடையாளப்படுத்தப்படுகிறது. முத்திரைகள் திறக்கப்படுதல் யோசுவாவின் கட்டளை என்று இந்த வேதப்புரட்டு கூறுகிறது. நீங்கள் தேசம் என்று குறிப்பிடும்போது உண்மையில் பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலை குறிப்பிடுகிறீர்கள். நீங்கள் காலேப் என்று குறிப்பிடும்போது கடைசிகால ஊழியத்தின், அதாவது யோசுவா ஊழியத்தின் விசுவாசிகளை சுட்டி காட்டுகிறீர்கள். இதை உங்களால் காண முடியவில்லையா? நாம் யோசுவாவை குறித்து பேசும் பொழுது சகோதரன் பிரணாமின் ஊழியத்தை தொடர்ந்து வந்த ஊழியத்தையே பேசுகிறோம். நீங்கள் வாக்குத்தத்த தேசம் என்று பேசும் பொழுது பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலை குறித்தே பேசுகிறீர்கள். நீங்கள் காலேப் குறித்து பேசும்போது இந்த நாளுக்கான வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவர்களை குறித்தே பேசுகிறீர்கள். நான் இங்கே கூறியது தவறு என்று நிரூபித்து காட்டுமாறு இந்த உலகத்திற்கு நான் சவால் விடுகின்றேன். உங்களால் அதை செய்யவே முடியாது. முத்திரைகள் திறக்கப்படுதல் என்பது யோசுவாவின் வருகையே தவிர அந்த கட்டளையை நிறைவேற்றப்பட்டதை குறிப்பதல்ல. அது யோசுவா அந்த கட்டளையுடன் வந்ததை குறிக்கிறது. அதுவே வெளிப்படுத்தின விசேஷம் 10:1 குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித வரலாற்றிலேயே நிகழ்ந்த மிக சிறந்த நிகழ்வு அதுவே ஆகும். அதுவே கிறிஸ்துவாகிய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாகும். இவரே யெகோவா இரட்சகர் என்று அழைக்கப்படுகிறார். முத்திரைகள் திறக்கப்பட்ட போது யோசுவா வந்தார். ஆனால் அந்த கட்டளை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இங்கே அவர்கள் தங்கள் நூலை சிக்கிக்கொள்கிறார்கள். அந்த முத்திரைகள் யோசுவாவின் கட்டளையோடு தொடர்புடையது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆயினும் அவர்கள் தங்கள் நூலை சிக்கிக்கொள்கிறார்கள். முத்திரைகள் திறக்கப்பட்ட போது நிகழ்ந்தது என்னவென்றால், வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவாகிய மனுஷகுமாரனாகிய யோசுவா வந்தார். மேலும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கட்டளையை உடையவராயிருந்தார். ஏனெனில் மோசே காட்சியை விட்டு கடந்து சென்று கொண்டிருந்தார். சகோதரன் பிரணாம்
விடைபெற்று சென்று கொண்டிருந்தார். அக்னி ஸ்தம்பத்துடன் வந்த அந்த மனிதர் விடைபெற்று சென்று கொண்டிருந்தார். எனவே மோசேயின் தரிசனத்துடன் அந்த கட்டளையை தொடர யோசுவா வந்திருந்தார். செய்தியை பிரசங்கிக்கின்ற எந்த மனிதனாவது பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலை நீங்கள் பெற வேண்டிய அவசியமில்லை என்று கூறுவான் என்றால் அவன் மோசேயின் கட்டளையோ, அதாவது தேவன் மோசேக்கு அளித்த தரிசனத்தையோ நிறைவேற்றுபவன் அல்ல. முத்திரைகள் திறக்கப்பட்ட நிகழ்வானது யோசுவா தனது கட்டளையோடு களத்தில் தோன்றியதையே குறிக்கிறது என்று நான் கூறுகிறேன். யோசுவாவின் வருகை என்பது அவனால் நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டளையிலிருந்து வேறுபட்டதாகும். யோசுவா மோசேயுடனே இருந்தார். அவர் அபிஷேகம் செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு வேத புத்தகங்கள் அளிக்கப்பட்டிருந்தன. மோசேயிடமிருந்து அவருக்கு அனைத்தும் அளிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த கட்டளை இன்னும் நிறைவேற்றப்பட்டிருக்கவில்லை. அந்த 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட வேளையில் மோசே வேத புத்தகங்களை ஒப்படைத்தார், உடன்படிக்கை பெட்டியை ஒப்படைத்தார், கற்பனைகளையும் ஒப்படைத்தார். அவர் சீனாய் மலையில் வைத்து அவற்றை பெற்றுக்கொண்டார். இத்தகைய விவரங்கள் அனைத்தையும் அவர் பெற்றிருந்தார். ஆனால் அந்த கட்டளையை இன்னும் சிறிது காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருந்தது. அந்த கட்டளை என்னவென்றால், இந்த கடைசி கால மணவாட்டியை பரிசுத்த ஆவியின் மற்றொரு ஊற்றப்படுதலுக்கு வழிநடத்தி செல்வதே ஆகும். மோசே மரித்தாலும் அல்லது அவருடைய ஊழியக்காரர் மரித்தாலும், யார் மரித்தாலும் சரி, தளபதி தொடர்ந்து வழிநடத்தி செல்கிறார். நாம் அந்த தளபதி செல்லும் இடமெல்லாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுவோம் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சகோதர சகோதரிகளே, இதை நீங்கள் காண்கிறீர்களா? இதுவே யோசுவாவின் கட்டளையாகும். யோசுவா மரித்து போகவில்லை. ஓ என்னே, யார் மரித்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. இன்று நாம் அனைவரும் கீழே விழுந்து மரித்து போகலாம். ஆனால் அந்த தளபதி தொடர்ந்து வழிநடத்தி செல்கிறார். உண்மையான யோசுவா யார் என்பதை நீங்கள் காண்கிறீர்களா? உண்மையான யோசுவா யெகோவா இரட்சகரே. அவர் முதல் கட்டளையில் பயன்படுத்தப்பட்டார் என்பதையும், இரண்டாவது யோசுவாவின் கட்டளையில் பயன்படுத்தப்பட்டார் என்பதையும் நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன். 3 என்பது பூரணத்துவத்தை குறிக்கிறது. இப்போது பரிசுத்த ஆவியோடும் அக்கினியோடும் இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவர் இவ்வுலகின் மீது இங்கேயே பிரசன்னமாகி இருக்கிறார். தமது தூற்றுக்கூடையை அவர் கையில் உடையவராய் அவர் தமது களத்தை முற்றிலும் சுத்தம் செய்து கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். ஆனால் பதரையோ அவியாத அக்கினியால் சுற்றரிப்பார் என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் இன்றைய நாளுக்கானதாகும். அந்த தளபதியின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். ஆகவே இந்த வேத புரட்டை விட்டு விலகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.